إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை தங்களால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய வெண்மணிகளின் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், மனிதருள் மாணிக்கம் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ கொள்கை கோட்பாடுகளும் எத்தனையோ தலைவர்களும் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த தலைவர்களை அந்த தலைவருடைய தொண்டர்கள் வருடத்திற்கு ஒரு முறை அவர்களுடைய பிறந்த நாள் தினத்தில் அல்லது அவருடைய மர நாள் அஞ்சலி என்ற பெயர்ல ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள். அதோடு அந்த தலைவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்பது பெரும்பாலும் முடிந்துவிடும். நாம் சமய உலகத்துல பார்க்கக்கூடிய நடைமுறையில பெரிய பெரிய தலைவர்களை பற்றி எல்லாம் மேடைகள்ல பேசுவார்கள், புகழ்ந்து தள்ளுவார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கிறார்களா என்று கேட்டால் அது மிக மிக குறைவாக தான் இருக்கிறது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு பின்னாலும் நபிகளாருடைய சொல்லை அவர்களுடைய செயலை எந்த அளவிற்கு இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் பின்பற்றி கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே
எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு கொடுத்திருக்கிறார். வெறுமனைய பேச்சளவில் கிடையாது. தினமும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்றைக்கு வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் தினமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் இந்த உலகத்தில் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தினமும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு நிமிடமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது, பாங்கு சொல்லப்படுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். நம்முடைய ஊர்ல எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கும்? ஒவ்வொரு பள்ளிவாசல்ல சில நேரம் முன்ன பின்ன சொல்றாங்க. நாம் இருக்கக்கூடிய இந்த ஊர்ல 5 மணி 5:50க்கு மகிழ்வுடைய தொழுகை பாங்கு அதான் சொல்லப்படுகிறது என்றால், கன்னியாகுமரியில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 10 நிமிடத்துக்கு பின்னாடி சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய ஊர்லயே எத்தனை பேர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் நபிகளாருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உலகத்தில் ஒரே ஒரு தலைவருக்கு, இந்த ஒரு தலைவருக்கு மட்டும்தான் அவரை நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய சொல்லை, அவருடைய செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை மட்டும்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம். வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உம்முடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி இருக்கிறோம், அல்லாஹ் உயர்த்தினான். எல்லா விஷயத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து பேசுகிறான். இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் நற்குலத்தின் அழகிய நற்குலத்தில் இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அதையெல்லாம் படித்து அறிந்து நாமும் அதை பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நற்குணத்தின் தாயகமாக நபிகளார் திகழ்ந்திருக்கிறார்கள். நபிகளார் இடத்துல ஒருவர் பேசுவதற்கு வருவார், காதுல வந்து பேசுவார். அவராக பேசி முடிக்கின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு போக மாட்டாங்க. காது கொடுத்து உங்க பேசுவாரு. பேசி முடிந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் போவாங்க. கை கொடுப்பார்கள். அவராக கையை விடுவது வரைக்கும் நபிகளார் அப்படி வச்சிருப்பாங்க. யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி தலைவராக இருந்தார்கள், ஆன்மீக தலைவராக இருந்தார்கள். நபிகளார் ஒரு விஷயத்தை சொன்னால் செய்வதற்கு அந்த மக்கள் தயாராக இருந்தார்கள். அப்படிப்பட்ட மிக சிறந்த அந்தஸ்தில் இருந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிய மக்களிடத்தில் எப்படி பழகினாங்கன்னா கையை கொடுப்பாங்க. அவர்களாக கையை எடுக்கின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் கையை எடுக்க மாட்டாங்க. எனக்கு வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சிறுவர்களிடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? இறை அச்சம். உலகத்துல பல தலைவர்களை பார்த்திருக்கிறோம், மேடைகள்ல பேசுவாங்க. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, எப்படி சொல்லில் சுல்தானாக இருப்பார், செயலில் ஷைத்தானாக இருப்பார். வாழ்க்கையை மேடையில பேசுவாங்க, மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் அந்த செயல்பாடு இருக்காது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருக்கவில்லை. இறையச்சத்தை பற்றி மக்களுக்கு பேசினார்கள். இறையச்சத்தில் தான் முன்னோடியாக இருந்தார்கள். தொழுகையை பற்றி மக்களுக்கு பேசினார்கள். தொழுகையில் தான் முன்னோடியாக இருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், ஹசன் ஹுசைன் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்துல அறுவடை செய்து விட்டால் பேரித்த பழங்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல கொண்டு வரப்படும், ஜக்காத்துடைய பொருளாக கொடுப்பார்கள். எந்த அளவுக்குன்னா அது ஒரு குவியலாக இருக்கும், ஒரு மலை மாதிரி அப்படி குவிச்சு வச்சிருப்பாங்க. அந்த சிறுவர்கள் அந்த பேரித்த பழத்தை எடுத்து விளையாடி கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஆட்சி தலைவராகவும் இருந்தார்கள். பேரித்த பழத்தை எடுத்து விளையாடி கொண்டிருப்பார்கள். ஒரு முறை அந்த ஹசன் ஹுசைன் சொல்லக்கூடிய அந்த சிறுவர்கள் தன்னுடைய பேர குழந்தையில ஒரு நபர் ஒரு பேரித்த பழத்தை எடுத்து வாங்கி போடுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக தன்னுடைய விரலை வாங்கி விட்டு எடுக்கிறாங்க. எடுத்துவிட்டு குழந்தைக்கு உபதேசம் சொல்கிறார்கள்.
அமா அலிம்த அன்ன ஆல முஹம்மதின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யாக்குலு ஸதகா, நீங்கள் அறியவில்லையா முகம்மதுடைய குடும்பத்தினர்களுக்கு இந்த சதக்காவுடைய பொருள் சாப்பிடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியவில்லையா? சாப்பிடக்கூடாது உங்களுக்கு தெரியாதா? சின்ன குழந்தைங்க ஒரு பேரித்த பழம், எல்லாத்தையும் அள்ளி கொட்டிட்டு போகல, ஒரே ஒரு பேரித்த பழம், சிறிய குழந்தை சாப்பிட்டதை விரலை விட்டு வெளியே எடுத்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் அறியவில்லையா? நாம் சிந்திச்சு பார்க்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஹலாலை ஹராமை இன்னைக்காவது சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? அதை எடுத்துட்டு இப்படி உபதேசம் செய்து கொடுத்தார்கள் என்றால் இன்றைக்கு தலைவர்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடியவருடைய நிலை என்ன? நாமெல்லாம் அறிந்திருப்போம், நம்முடைய நாட்டில் நம்முடைய மாநிலத்தில் சில காலங்கள் அமைச்சரா ஒருவர் இருக்கிறார். அவர் அமைச்சர் ஆகுவதற்கு முன்னால் தன்னுடைய குடும்ப போட்டோ வைக்கிறார். ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஓலை குடிசை வீடு, ஒரு இழைச்சு போன ஒரு உடல், அப்படியே அந்த போட்டோ இருக்குது. பத்திரிகைகள்ல ஊழல் வழக்குல மாட்டுகிறார், பத்திரிகைகள்ல முதல் பக்கத்துல போட்டாங்க அவருடைய போட்டோவை. சரியாக ஒரு 20-21 வருடங்கள் கழிகிறது, அதே நபரை திருப்பி போட்டோ போடுறாங்க. அந்த அவருடைய கையில ஒரு சின்ன குழந்தை இருக்குது, 1 வயசு குழந்தை. இப்ப அந்த குழந்தைக்கு ஒரு 20-23 வயது. அந்த குழந்தைக்கு தனியாக பிரைவேட் ஜெட் வச்சிருக்கிறார். யாரு? நம்முடைய நாட்டை ஆளக்கூடிய ஒரு அமைச்சர், முதல் பிரதமர் எல்லாம் கிடையாது. இப்படி தங்களுடைய குடும்பத்திற்கு ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அமைச்சராகண்டா, சாதாரண ஒரு நகராட்சி தலைவர், சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர், இவர்களுடைய சொத்து கூட பல ஆயிரம் கோடிகள், அதுல சில பேர் பல லட்சம் கோடிகள். இப்படி எல்லாம் ஆட்டை போட்டு சுகபோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு பேரித்த பழத்தை தன்னுடைய பேர குழந்தை எடுத்து சாப்பிடுகிறது, அதை வாயிலிருந்து எடுத்துக்கிறாங்க. இப்பேற்பட்ட குணம் சிந்திச்சு பார்க்கலாம். அது மட்டுமில்ல, ஏராளமான நற்குணத்தின் தாயகமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணி, அதாவது ஹிதுமத் செய்தவர்கள், பணிவிடை செய்தவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவர்களாக இருக்கக்கூடிய நேரத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சில உபகாரங்களை செய்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், நான் நபிகளாருக்கு அஸ்ர சீனில் 10 வருடங்கள் ஹிதுமத் செய்திருக்கிறேன், பணியாளராக இருந்திருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலனி உஃபின், என்னிடத்தில் சீனு போல சொன்னது கிடையாது. 10 வருஷம் நம்ம யாராவது சொல்ல முடியுமா? யோசித்து கூட பார்க்க முடியுமா? நமக்கு வேலையாளா ஒரு ஆள் இருக்கிறாரு, சீனு சொன்னது இல்லையா? அதை தவிர என்னெல்லாமோ சொல்லிடுவோம் நம்ம. நீ எதற்காக மாதா சனாத், இதை ஏன் செய்தா, அல்ல இதை ஏன் செய்யாம இருக்கிறாமே, இப்படி கூட ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், மற்ற மக்களோடு, அதிலும் குறிப்பாக தன்னை விட ஏழ்மையாக, தன்னை விட பலகீனமாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி நடந்திருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்முடைய மேனேஜர் நம்மையோட உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களிடத்துல ரொம்ப மென்மையா நடப்போம், ரொம்ப சிரிச்சு பேசுவோம். நம்முடைய கோபத்தை எல்லாம் எங்க தீக்குவோம்? நம்முடைய பிள்ளைகள்கிட்ட, நம்மையோட பலகீனமானவர்களிடத்துல, நம்முடைய வேலையாட்கள்கிட்ட, நம்முடைய மனைவிமார்கள்ட்ட நம்முடைய பலகீனத்தை எல்லாம் தீர்த்துருவோம், நம்முடைய கோபத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாஹிஷன், அவர்கள் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவர்களாக இருந்தது கிடையாது. கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. எப்படி? கெட்ட வார்த்தை பேச மாட்டார்கள். லஆனன், சபிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். இப்படி நற்குணம். ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உடைய மூக்கு மண்ணை கவற்றும். ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் முஹம்மது ரசூலுல்லாஹ்விடத்துல நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பற்றி இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் அதிகமாக அறிந்தது கிடையாது. மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை விமர்சனம் செய்கிறார்கள். நம்முடைய பதில் என்ன? நம்முடைய பதில் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ்வை விமர்சனம் செய்கிறார்கள். அவர்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை, சிறப்பை நாம் எடுத்து சொல்லி இருக்கிறோமா?
ஒரு முயற்சியாவது நாம் செய்திருக்கிறோமா? எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா? பள்ளிவாசல்ல ஒரு மனிதர், ஒரு கிராமவாசி வந்து சிறுநீர் கழிக்கிறார். இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களிடத்துல பள்ளியிலேயோ வேற இடத்துலயோ ஒரு கோயில எதுலயாவது ஒருவர் சிறுநீர், மாட்டு மதத்தை சார்ந்தவர் தெரியாதவர் சிறுநீர் கழிக்கிறோம்னு வைங்க, ஊரே ரெண்டு பட்டும் கலவரம் நடந்துரும். முகமது ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் அவரை அடித்து விரட்டுவதற்கு தயாராகிறார்கள். நபிகளார் சொல்கிறார்கள், பொறுமையா இருங்க, அவர் சிறுநீர் கழித்து முடியட்டும். முடிந்ததற்கு பிறகு ஒரு வாளியில தண்ணீரை கொண்டு வர செய்து அதை ஊற்று சொல்றாங்க. நீங்கள் மென்மையாக நடக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் உபதேசம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். அந்த மக்களுக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த மனிதனை அருகில் அழைத்து தனியாக சொல்றாங்க, பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை வணங்குவதற்குரிய இடம், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடம். இது அசுத்தம் செய்யக்கூடிய இடம் கிடையாது, அருவருப்பான விஷயத்தை செய்யக்கூடிய இடம் கிடையாது என்று மற்ற மனிதர்களிடத்துல எவ்வளவு ஒரு அழகான பண்புல இதுல யோசிச்சு பார்க்க முடியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களிடத்துல சிந்திச்சு பார்க்கணும். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் நம்முடைய ரோல் மாடல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப நம்முடைய குணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை போன்று நம்முடைய குணத்தை நாமும் மாற்றிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்கள் அளவுக்கு அதிகம் நேசித்தார். நாமும் நேசிக்க வேண்டும். இறைவன் அதை தான் சொல்கிறார், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி இருக்கிறாரே, இவரை நீங்கள் எப்படி நேசிக்கணும் தெரியுமா? உங்களுடைய உயிரை விட அதிகமாக இந்த முஹம்மது ரசூலுல்லாஹை நேசிக்க வேண்டும். நம்ம நேசிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்லிக்குவோம் முஹம்மது ரசூலுல்லாஹை நேசிக்கிறோம். உங்கள் தாயை விட நபிகளார் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவரும் நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியாது எதுவரை தெரியுமா? உங்களுடைய பெற்றோரை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உலக மக்கள் அனைவரை விட நான் உங்களுக்கு நேசத்துக்குரியவனாக ஆகின்றவரை. உங்களுக்கு யாரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று சொன்னார்களே, ரசூலுல்லாஹை நம்முடைய பெற்றோரை விட நம்ம நேசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய பெற்றோரை ஒருவர் தவறாக பேசினால் நமக்கு கோபம் வருமா வராதா? இன்னைக்கு சமூக ஊடகங்கள் அவ்வளவு கேவலமா பேசுறான். 11 மனைவிகளை திருமணம் செய்தார்கள், மிக கேவலமா பேசுறான். குறைந்தபட்சம் நபிகளார் காட்டிய வழியின் அடிப்படையில் அவருக்கு பதில் கொடுப்பதற்கு நாம் தயாரா? பதில் கொடுக்கணும்னா நமக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கமே, முகமது ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை தெரிஞ்சிருக்கமே, நபிகளாருடைய குடும்பம் என்னன்னு தெரிஞ்சிருக்கமே. நம்மை நாம யோசித்து பாருங்கள். நமக்கு ஒரு நெருக்கமான ஒரு நபர் இருக்கிறார், நண்பர் இருக்கிறார், ரொம்ப நெருக்கமானவர். அவருடைய அம்மா யாருன்னு நமக்கு தெரியும், அவருடைய அத்தா யாருன்னு நமக்கு தெரியும், அவருடைய அக்கா தங்கை யாருன்னு நமக்கு தெரியும், அண்ணன் தம்பி யாருன்னு தெரியும். ஆனால் உயிரை விட நேசிக்க வேண்டும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹை சொல்கிறோமே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹுடைய மனைவியுடைய பெயர்கள் யாருக்காவது தெரியுமா? எத்தனை மனைவிமார்கள் என்றால் தெரியுமா? பிள்ளையுடைய பேர் எத்தனை பேர் என்று தெரியுமா? ஆனால் நாம் சொல்லிக் கொள்கிறோம் முஹம்மது ரசூலுல்லாஹை நாம் நேசிக்கிறோம். சிந்திச்சு பாருங்க. வெள்ளிக்கிழமை ஆனால் என் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நாம் ஸலவாத் சொல்றோம்? யோசிச்சு பாருங்க. இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ் அது வார்த்தையில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் நபிகளாரை நேசித்தார்கள். எப்படி, எந்த அளவுக்கு அந்த நபி தோழர்களுடைய நேசம் இருந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விருந்துல கலந்துக்கிறாங்க. சுரக்காய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு காய், நாம் எல்லாம் அறிந்திருப்போம். ரசூலுல்லாஹ் அதை தேடி தேடி இருந்து சாப்பிடுறாங்க. நபி தோழர் சொல்வார், ரசூலுல்லாஹ் இப்படி சாப்பிட்டதை பார்த்ததிலிருந்து அங்கிலிருந்து இந்த சுரக்காவை தேடி தேடி சாப்பிடக்கூடியவராக நான் மாறினேன். இப்படி நபி தோழர்கள் நேசித்தார்கள். அவர் ரசூலுல்லாஹை நாம் நேசிக்க வேண்டும், அதிகமாக நேசிக்க வேண்டும். நம்முடைய தாயை விட, தந்தையை விட, யாரையெல்லாம் நேசிக்கிறோம் எல்லாரும் விட முஹம்மது ரசூலுல்லாஹை நாம் நேசிக்க வேண்டும். அவருடைய குணம் அற்புதமான குணம். குடும்பத்தை எடுத்துக்கங்க, சிறுவர்கள்ட்ட இப்படி பக்குவமா நடப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு நான் ஏற்கனவே சொன்னேன், ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்த அந்த நபித்தோழர் தான். அவருடைய தம்பி
அபு உமைர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய சகோதரர் சிறுவரா இருக்கிறார். அவர் ஒரு சின்ன சிட்டுக்குருவி வளர்த்துட்டு வர்றாரு. அது இறந்து போயிருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யா அபா உமர், யா அபா உமைர், மா ஃபஅல உமைர், அந்த குருவிக்கு பேரு, அந்த சிட்டுக்குருவியுடைய பேரு உமைர். அபா உமைரே, உன்னுடைய உமைர் என்ன ஆயிடுச்சு? அது ஒரு நகைச்சுவையோடு அழகா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எதுகை மூனையோடு கேட்கிறாங்க. சின்ன குழந்தைகள்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு அன்பாக நடந்திருக்கிறார்கள். தன்னுடைய மனைவி இடத்துல, உலகத்துல எல்லாருக்கும் நல்லவரா இருப்பாரு, மனைவி இடத்துல கேட்டா ரொம்ப கொடூரமா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? கைருக்கும் லிஅஹ்லி, உங்களுடைய குடும்பத்துக்கு சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். ஆனா கைரும் லிஅஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்துக்கு சிறந்தவனா இருக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், ஒரு பயணம், ரசூலுல்லாஹ்வோடு பயணம் செய்கிறோம். நபி தோழர்கள் போர் முடிந்ததற்கு பிறகு பயணம் செய்யறாங்க. இது போன்ற ஒரு பயணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் முன்னாடி போக சொல்லிடுறாங்க. தானும் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஓட்ட பந்தயம், அதாவது ரன்னிங் ரேஸ் சொல்றல, யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ், ஆன்மீக தலைவர், ஆட்சியினுடைய தளபதி முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியோடு ஓட்ட போட்டி நடத்துறாங்க, ஓட்ட பந்தயம் நடத்துறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், ஒருமுறை ஆரம்ப காலகட்டத்துல நாங்க ரொம்ப மெலிந்திருந்தோம், ரொம்ப உடல் பருமன் இல்லாம மெலிந்திருந்தோம். அதுல நான் ஜெயிச்சுட்டேன். அடுத்த சில காலங்களுக்கு பிறகு நான் உடலெல்லாம் பருமனாகி விட்டது, பருத்து விட்டவங்களும் உடல் எடை போட்டுருச்சு. அந்த நேரத்துல நபிகள் நாயகம் முதல் ஓட்ட பந்தயத்துல நான் ஜெயிச்சுட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நான் ஜெயிச்சுட்டேன், நான் வெற்றி பெற்று விட்டேன். இரண்டாவது கடைசியாக சில காலங்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வோடு ஓட்ட பந்தயம் வச்ச நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயிச்சு விட்டார்கள். ஜெயிச்ச உடனே அந்த வார்த்தை நபிகள் சொன்னார்கள், ஹாதிஹி மித்ருக்க, இதுக்கு பதில் அதுட்டாங்க. அன்னைக்கு நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டேன். யோசித்து பாருங்கள், மனைவியோடு இப்படி விளையாடக்கூடியவர்கள், இப்படி போட்டி நடத்தி நம்ம எத்தனை பேர்? மனைவி என்றால் ஒரு அடிமை, மனைவி என்றால் நம்முடைய துணியை துவைத்து தருவதற்கு, நமக்கு உணவு சமைத்து தருவதற்கு மட்டும்தான். இன்று வாழ்வதற்கு மத்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்து எப்படி குடும்பத்தை நடத்தினார்கள்? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் குடும்பத்துக்கு முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு போரை முடிந்து விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே அந்த கிராமவாசிகள், அந்த மக்கள் சூழ்ந்து கொள்கிற, போர் முடிஞ்சிருச்சு, கனிமத்து பொருள்னு சொல்லுவாங்க, போர்ல கிடைக்கக்கூடிய எதிரிகள் விட்டு சென்ற பொருட்கள் வெற்றி பெற்ற கூட்டத்திற்கு கிடைச்சிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பங்கு வச்சு கொடுப்பாங்க. அந்த கிராமவாசிகள் எல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே நெருக்கிறாங்க. யாரு? ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க, ஆன்மீக தலைவராக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹை நெருக்கக்கூடிய நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்துல பொறுமையா இருக்கு. எந்த அளவுக்கு நெருக்கிறாங்கன்னா, அவர்களுடைய ஆடை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முள் செடியில விழுந்துருது. கடுமையா நினைக்கிறாங்க. மக்களிடத்தில் சொல்கிறார்கள், மக்களை பொறுமையாக இருங்கள். அது மட்டுமல்ல, அந்த முள் செடியுடைய பேர் சமூரா அப்படின்னு சொல்லுவாங்க. நபிகளார் சொன்னார்கள், இந்த சமூரா என்று சொல்லக்கூடிய முள் செடியினுடைய முற்கள் அளவிற்கு என்னிடத்தில் ஒட்டகம் இருந்தாலும் அதையும் உங்களுக்கு தான் நான் பங்கு வைத்துக் கொடுப்பேன். என்னை நீங்கள் கஞ்சத்தனம் உள்ளவனாக, கோழையாக நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். சிந்திச்சு பாருங்க, எப்பேற்பட்ட இன்னைக்கு ஆட்சி தலைவர் யாரையாவது தொட்டு பேச முடியுமா? தப்பு செய்தா கண்டிக்க முடியுமா? அவருடைய நிலை என்ன? யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை கூட மன்னித்தார்கள். யூத பெண்மணி நபிகளாருக்கு விஷம் வைத்தார், கரியில விஷம் வச்சு கொடுக்கிறார். அந்த பெண்மணி பிடிக்கப்படுகிறார். நபி தோழர்கள் கேட்கிறார்கள், இவரை கொலை செய்து விடவா, இவருக்கு மரண தண்டனை கொடுத்து விடவா? நபிகளார் வேண்டாம் என்று சொன்னார்கள். மரண தருவாய் வரைக்கும் அவருடைய நாவல அந்த விஷத்தினுடைய அடையாளத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சொல்வார்கள்.
சிந்திச்சு பாருங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் ஆட்சி தலைவராக இருந்தார்கள். அவர்கள் விரல் அசைத்தால் செய்வதற்கு நபி தோழர்கள் தயாராக இருந்தார்கள். மிக பெரும் வசதி இருந்தது. நபிகளாருடைய சாப்பாடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நபிகளாருடைய சாப்பாடு எப்படி இருந்துச்சு? 2 மாதங்கள் அடுப்பே எரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார், நபி 2 மாசம். உடனே கேட்கிறார்கள், அப்ப என்னதான் சாப்பிடுவீங்க? அடுப்பு எரியாட்டி என்ன சாப்பிடுவீங்க? சிறிது தண்ணீர், பேரித்த பழம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலிச்ச கோதுமையை பயன்படுத்தி கிடையாது. அதை அந்த கோதுமையை அப்படி திருகி அந்த அரபியில் அரைத்து அப்படியே ஊட்டி விடுவாங்க. உமி பறந்துடும். அந்த மாவை அப்படியே தண்ணீரை குழைத்து அப்படியே சாப்பிடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கோதுமை மாவு அப்படியே தண்ணீர்ல குழைச்சி சாப்பிடுறதுன்னா எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட சாப்பாடு, எப்படிப்பட்ட உணவு? குழம்பு ஏதாவது ஒரு முறை ரொட்டி கொண்டு வரப்படுகிறது. குழம்பு ஏதாவது இருக்கிறதான்னு கேட்கிறாங்க. குழம்பு எதுவும் இல்ல, வினிகர் தான் இருக்குது. வினிகர்னா தெரியல, இந்த ஊறுகாய் எல்லாம் செய்வோம்ல, பிக்கல், இதுல எல்லாம் லைட்டா போடுறது அப்படியே ஒரு மாதிரி புளிச்ச ஒரு ஸ்மெல், ஒரு டேஸ்ட். நபிகளார் அந்த வினிகரை தொட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு நல்ல சுவையா இருக்குதுன்றாங்க. இப்ப இவ்வளவு எளிமையில தான் நாடி இருந்தால் மிக பெரும் செல்வந்தராக வாழ்ந்திருக்கிறார். ஆனால் எளிமையாக வாழ்ந்தார்கள். 3 நாட்கள் முகம்மதுடைய குடும்பத்தினர்கள் வயர் நிரம்ப சாப்பிட்டதில்லை. ஹதீஸ் சொல்லுவாங்க. எப்படி? ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு நாள் சாப்பாடு கிடையாது, ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு நாள் சாப்பாடு கிடையாது என்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். அப்ப இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்முடைய முன்மாதிரியாக இருக்கிறாங்க. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹை நாம் நேசிக்க வேண்டும். அவர்களை முழுமையாக நாம் பின்பற்றி இரு உலகிலும் வெற்றி பெறக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஅலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை நாம் உண்மையாக நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். நேசத்துக்கு முதல் அடையாளம் என்னது? முஹம்மது ரசூலுல்லாஹை நாம் பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய குணத்தை, அவர்களுடைய அந்த இறை அச்சத்தை, அதை ஒரு முன்மாதிரியாக ஏற்று நாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏற்கனவே சொன்னதை போன்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பேரித்த பழம் அடுத்தவர்களுடைய சொத்து, தனக்கு தடுக்கப்பட்ட சொத்து தேவையில்லை. அந்த விஷயத்தை நாம் பின்பற்றி நம்முடைய சொத்து போதும். ஹலாலா, நம்முடைய உணவு ஹலாலாக இருக்கிறதா சிந்திச்சு பார்க்கணும். அவருடைய நற்குணத்தை படித்து நாமும் மற்றவர்களிடத்துல நம்முடைய வாழ்க்கையில நல்ல குணமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ நம்மால் அறிந்த நபிகளார் சொன்னார்கள், என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியை கேட்டாலும் அதை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை நம்ம எடுத்து சொல்லணும், நாம் எடுத்து சொல்லணும். நபிகளாருடைய இன்னைக்கு அதிகமாக ஊடகங்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய குணம், அதாவது அதிகமாக திருமணம் செய்தார்கள். நபிகளாரை ஒரு தவறான முறையில் சித்தரிக்கப்படுகிறது. ஹதீஸ்களை பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பைஅத் செய்வதற்கு பெண்கள் வருவார்கள், ஆண்கள் வருவாங்க, பெண்களும் வருவாங்க. லா யுஸ்ரிக்ன பிஹி ஷைஅன், எதையும் இணை கற்பிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி குர்ஆன் வசனம் அருளப்பட்ட அந்த நேரத்துல நாங்க எதையும் இணை கற்பிக்க மாட்டோம், இன்ன பிற நல்ல விஷயத்தை பைஅத் செய்வதற்காக வருவார்கள். ஆண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை கொடுப்பாங்க, பெண்கள் வருவார்கள். ஹதீஸ்ல நம்மால் பார்க்க முடியும், மா மஸ்ஸத் யது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத இம்ராஅத்தின் இல்லா யதன் இம்ராஅத்தன் யம்லிகுஹா. நபிகளாருடைய மனைவி, பிள்ளைகளை தவிர வேறு யாருடைய கரமும் நபிகளாருடைய கையோடு ஒருபோதும் பட்டதே கிடையாது. எவ்வளவு பெரிய ஒழுக்கம் பாருங்க. இந்த விஷயத்துல இன்றைய பெரும் பெரும் தலைவர்கள், அரசியல்வாதிகள்லாம், பெரும் பெரும் மத குருமார்கள் இன்னைக்கு பத்திரிகைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனை செய்திகளை பார்க்கிறோம்.
நபிகளார் தன்னுடைய கை கூட அடுத்த பெண்களுடைய அந்நிய பெண்களுடைய கை படாத பார்த்து கொண்டார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திச்சு பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மால் என்ற நல்ல குணத்தை நபிகளாருடைய அந்த நற்பண்புகளை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், நபிகளாருடைய ஒரு நல்ல குணத்தை வைங்க. வாழ்நாளில் ஒருமுறை கூட பொய் பேசாத முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட குணம். ஒரே ஒரு செய்தியை கூறி நிறைவு செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வசனத்தை அருளுகிறான். வான்திர அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டும் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க, உபதேசம் செய்யுங்கள். சில காலங்கள் செல்கிறது. சில நாட்களுக்கு பிறகு தன்னுடைய பிரச்சாரத்தை பகிரங்கப்படுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவிடுகிறார். நபிகளார் மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு சஃபா என்று சொல்லக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய மலைக்கு மத்தியில நபிகளார் ஏன் நிற்கிறாங்க. மக்களை எல்லாம் அழைக்கிறார்கள், மக்களை எல்லாம் கூட்டுகிறாங்க. வா சபாஹா என்று சொல்லக்கூடிய அந்த அழைப்புல யா மாஷர் குரைஸ், குரைஸ் கோத்திரத்தார்களை எல்லாரும் பாருங்க. எல்லா மக்களும் வந்து சேர்க்கிறார்கள். சேர்ந்ததற்கு பிறகு நபிகளார் கேட்கிறார்கள், இந்த மலைக்கு பின்னால் உங்களை ஒரு எதிர்ப்படை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அப்பொழுது எல்லா மக்களுக்கு பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அந்த மக்கள் சொன்ன வார்த்தை மா ஜர்ரபுனா இல்லாமல் சிதுக், நபிகளாரே உங்களிடம் உண்மையை தவிர வேறு எதையும் நாங்கள் அனுபவித்ததே இல்லை. எப்படிப்பட்ட வார்த்தை! நீங்க பொய்மா பேச மாட்டீங்க அப்படி சொல்லல, உண்மையை தவிர எதையும் நாங்கள் அனுபவித்ததே இல்லை, நீங்க சொன்னா நாங்கள் நம்புறோம். அப்பொழுது நபிகளார் இந்த தௌஹீதை சொன்னார்கள் என்று ஹதீஸ்ல வரலாற்று நம்மால் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பொய் பேசுறது கிடையாது, ரசூலுல்லாஹ் சபித்தது கிடையாது, ரசூலுல்லாஹ் கெட்ட வார்த்தை பேசியவர்கள் கிடையாது, ரசூலுல்லாஹ் கெட்ட செயல் செய்யக்கூடியவராக இருந்தது கிடையாது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். வீரத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள். ஒரு குடும்ப தலைவராக முஹம்மது ரசூலுல்லாஹ் முன்மாதிரியாக இருந்தார்கள். ஆட்சி தலைவராக முஹம்மது ரசூலுல்லாஹ் முன்மாதிரியாக இருந்தார்கள். இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்று அறிந்து கொள்வதற்கு பதிலாக ஏதேதோ சினிமாவுடைய நடிகர்களையும் சினிமாவுடைய நடிகைகளையும் நம்முடைய ஹீரோக்களாக நம்முடைய பிள்ளைகளும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டவர்களை தவிர. அப்ப இந்த வரலாறை பார்த்து படித்து அதை பின்பற்றி வார்த்தையில் அல்லாமல் வாழ்க்கையில் முழுமையாக முஹம்மது ரசூலுல்லாஹை பின்பற்றக்கூடிய நல்வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.